உங்க குலதெய்வத்திற்கு மரபோடு செய்யப்படுகின்ற பலி பூஜைகளை நிறுத்தக்கூடாது. அவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் மிக தெளிந்த அறிவோடு செய்து வைத்தவை. அதனால குலதெய்வத்திற்கு பலி கொடுக்கின்ற வழக்கம், பாரம்பரியம், மரபு உங்கள் குடும்பத்தில், உங்கள் சமூகத்தில் இருந்தால் அது மாற்றப்படாமல் முறைப்படி அது தொடர வேண்டும். அது ஒண்ணு. இரண்டாவது, அந்த குலதெய்வத்திற்கு பலி கொடுத்த அந்த நான் வெஜிடேரியன் ஃபுட், மாமிசத்தை சாப்பிட்டே தீர வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை. நமஸ்காரம் பண்ணி அந்த மரியாதையை செலுத்தி விடலாம். அது இரண்டாவது. மூன்றாவது, உங்களுக்கு ஆசை சாப்பிட்டே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா குலதெய்வத்திற்கு பலி கொடுத்த அந்த பிரசாதத்தை உண்ணுவதனால் கர்மம் இல்லை. இதை புரிஞ்சுக்கோங்க. ஆனா மாமிசத்தினால் உடல் மீது ஏற்படுகின்ற நெகட்டிவ் இம்பாக்ட், உங்க ஹெல்த் கொலாப்ஸ் ஆகிறது நடந்துதான் தீரும். சாஸ்திர பிரமாணம் ரொம்ப தெளிவா சொல்லுது. கருட புராணம் மிக தெளிவாக சொல்லுகிறது. யங்கே ஸ்ராத்தேச்ச பித்ராம் ச தேவானாம் ச நியுக்தசஹ மாம்சம் பக்ஷயதோ நாஸ்தி பாபம் இதி த்ருவம்.